பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 7 முதல் 8 மற்றும் 9. இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார்கள். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டு இருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார்கள். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உள்ளம் நிறைந்த ஈஸ்டர் இயேசுவின் உயிர்த்த பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னோடு இணைந்து ஆராதனை செலுத்தி நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் மீண்டும் ஒரு வருடம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாட ஒரு வாய்ப்பை நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். எவ்வளவோ மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த வருடத்திலே இந்த உயிர்ப்பின் பெருவிழாவை அவர்கள் கொண்டாட அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அடுத்த வருடம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 2026 ஆண்டிலே நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அவருடைய பெருவிழாவை கொண்டாட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நிறைந்திருக்கும்படியாகவும், உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தங்கிவிட வேண்டும் என்றும், உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தக்க வைத்துக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஜெபிக்க நான் உங்களை அழைக்கின்றேன். ஏனென்றால் இந்த நேரத்திலே நீங்கள் இருப்பதும் நிற்பதும் முழங்கால் படிட்டு இருப்பதும் உயிர்த்து எழுந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, சாதாரண மனிதருக்கு முன்பாக அல்ல, உங்களையும் என்னையும் படைத்த தெய்வத்திற்கு முன்பாக, உங்களையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு இயேசுவுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் அன்பு செய்து அந்த அன்பை கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றிய நம்முடைய தெய்வம், இம்மானுவேல் என்று அழைக்கப்படக்கூடிய தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவர் வெற்றி வீரராக இருக்கின்றார். அவரை வெற்றி கொண்டவர்கள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அவருக்கு முன்பாக புற இனத்து மக்களுடைய தெய்வங்கள் மண்டியிடும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சாத்தானை வழிபட்டு கொண்டு இருக்கிறவர்களும் இந்த நாட்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சார்பாக கடந்து வருவார்கள். அவர்கள் இறை வாக்கு உரைப்பார்கள். அவர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து செயலாற்றக்கூடிய நாள் மிகவும் தொலைவில் இல்லை. அதே போல் திருச்சபை விட்டு பிரிந்து சென்றவர்கள், திருச்சபையை உடைத்தவர்களும் திருச்சபையை நோக்கி வருவதை உங்களால் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம். அவரே வாழ்ந்து கொண்டு இருக்க தெய்வம். அவரே நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம். நம்மை உயர்த்தி நம்மை மேலிடத்தில் வைத்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் கடவுளுடைய அன்பு செல்வங்கள், அவருடைய மகன்கள், அவருடைய மகள்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய நண்பிகள் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உற்சாகத்தோடு நாம் இந்த நாளிலே இந்த ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடுவோம். நாம் இந்த நாட்களிலே 40 நாட்கள் குடிக்கு அடிமையாக இல்லாமல் இருந்திருக்கலாம், புகையிலை பழக்கங்களை விட்டு இருக்கலாம், பாவ சிந்தைகளை விட்டு இருக்கலாம். தொடர்ந்து அந்த பாவ சிந்தைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்த மன பக்குவத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கின்றார் உங்களை ஏற்றுக்கொள்ள, உங்களை வழி நடத்த, உங்களை மேன்மையாக வைக்க. உங்களை புரிந்து கொண்ட ஒரே ஒரு தெய்வம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவருக்கு மகிமை செலுத்துங்கள். அவரை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ளுங்கள். நேற்று இரவு நீங்கள் விழிப்பு திருப்பலிக்கு சென்றிருக்கலாம். இன்று காலையிலும்
நாளிலும் உங்களுக்காக திருப்பலி இருக்கின்றது. அந்த திருப்பலியிலே நீங்கள் பங்கு கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஏனென்றால் அவரே மெய்யான தெய்வமாக இருக்கின்றார். அந்த மெய்யான தெய்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சொந்தமாக்கி கொள்வோம். பிரியமானவர்களை, இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, அவர் கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை சுற்றி வைத்திருந்த அந்த துணிகள் எல்லாவற்றையும் மடித்து ஓர் இடத்தில் அவர் வைத்திருந்தாராம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், லாசர் என்று சொல்லக்கூடிய அவருடைய நண்பரை 3 நாட்கள் கழித்து அந்த 4வது நாளிலே அவர் அந்த கல்லறையில் இருந்து வெளியிலே வரும் பொழுது அவரை சுற்றிலும் அந்த துணிகள் சுற்றப்பட்டு இருந்தன, பாடம் செய்து வைக்கப்பட்டு இருந்தது. அதன் பிறகு இயேசு சொன்னார், அவரிடம் இருக்கக்கூடிய இந்த துணியை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள், அவருக்கு உண்ண உணவு கொடுங்கள் என்று சொல்லி அங்கு இருந்த அவருடைய சகோதரிகளிடமும் மற்றவரிடமும் சொன்னார். அதே போல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து அவரை சுற்றி இருந்த துணியை அவர் அப்படியே கழற்றி அகற்றி மடித்து ஒரு இடத்தில் வைத்திருந்தார். அங்கே வந்த சீடர்கள், அவரை அந்த இடத்தை பார்த்தவர்கள் எல்லோருமே நம்பினார்கள், விசுவசித்தார்கள். ஏனென்றால் உண்மையிலும் உண்மையுமாக மீட்பர் உயிர்த்தெழுந்தார். உண்மையிலும் உண்மையுமாக நமக்காக அவமானப்பட்ட தெய்வம், நமக்காக அடித்து நொறுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட தெய்வம், நமக்காக கொலை செய்யப்பட்ட தெய்வம், நம்மை உயிர்த்தெழ செய்து அவருடைய மகிமையில் நிலைநாட்டக்கூடிய தெய்வம் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்து இருக்கின்றார். எனவே நீங்கள் இந்த நாளிலே அழுது கொண்டு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. இந்த நாளிலே கண்ணீரோடு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள். இயேசுவே, நீர் எனக்காக உயிர்த்தீர். இயேசுவே, நீர் எனக்காக வாழ்கின்றீர். இயேசுவே, நீர் என்னுடைய நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர்கள் என்று சொல்லி நன்றி நிறைந்த உணர்வோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இந்த நாளிலே மாற வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர்களிடம் அவர் சொன்னார், மானிட மகன் கொலை செய்யப்படுவார், எதிரிகளுடைய கைகளில் ஒப்படைக்கப்படுவார் என்றும் 3 முறை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், சொன்னார். அவர்கள் நம்பவில்லை. அவர் உயிர்த்தெழுவார் என்றும் சொன்னார். அவர்கள் நம்பவில்லை. கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, சென்றார்கள், அவர்கள் கண்டார்கள், அதன் பிறகு நம்பினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளிலும் ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டுமே என்றால் நீங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்கே இயேசுவை நற்கனைகளை காண வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் அவரை நம்ப முடியும். எனவே வாழக்கூடிய நாட்களிலே சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு நடந்து சென்றார். அவர்களோடு சென்று அங்கே தங்கினார். மனக்கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் இருந்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கொடுத்தார். இறந்தவர்களாக இருந்த சீடர்கள், இயேசுவை விட்டு ஓடி சென்ற சீடர்கள், இயேசுவை விட்டு பிரிந்து சென்ற சீடர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அவர்கள் சிந்தித்துக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே தோன்றி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக உயிர்த்த ஆண்டவராகிய கடவுளாக இயேசுவாக உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய வீட்டிலும் கடந்து வந்து இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நேரத்திலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தழும்புகளை சுமக்கக்கூடியவர்களாக, அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. விசுவசிக்கிறீர்களா? மூடப்பட்டு இருக்கக்கூடிய கதவுகளை திறங்கள். உங்களுக்கு வாசல் அருகே நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கின்றார். என்னுடைய பிள்ளைகள் திறப்பார்களாம், அவர்களோடு நான் உள்ளே அமர்ந்து பந்தியில் அமர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கின்றார். யார் யாரெல்லாம் நம்புகிறீர்களோ, யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் விசுவசிக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய
மகிமையும் மாட்சியும் நீங்கள் காண்பீர்கள். எனவே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உடலோடு தங்கிவிட இந்த நேரத்திலே ஜெபிக்க போகின்றேன். என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தந்தை கடவுளை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவை உயர்த்துங்கள். புனிதர்களை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். இந்த நேரத்திலும் கூட அன்னை மரியாளோடு இணைந்தும் புனித சூசைப்பரோடு இணைந்தும் இந்த நேரத்திலே நாம் இயேசுவுக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கின்றீர். உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பெருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உமது சீடர்களை பார்த்து சொன்னீரே, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி, சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்றும் அமைதி உங்களுக்கு உரித்தாக என்று சொன்ன தெய்வமே, அதே அமைதி இந்த நாளில் எங்களுக்கு கொடுப்பீராக. நாங்கள் அமைதியை பெற்ற பிள்ளைகளாக வாழவும் அமைதியோடு இருக்கவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அன்பு செல்வங்களாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, கண்மணி போல் எங்களை பாதுகாக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக நீர் எங்கள் மீது உமது கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கின்றீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாரங்கள், எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள் மாறுவதாக. என் ஆண்டவருடைய பலன், உயிர்த்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் தங்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை நீர் உயிர்த்தல செய்ததற்காக நன்றி. பாவத்தில் இருந்து உயிர்த்தல செய்ததற்காக ஸ்தோத்திரம். நோயில் இருந்து விடுதலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. பாவ கட்டுகளை அறுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். சாத்தானை காலடியில் போட்டு மிதித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, வெற்றி நாயகராக நீர் வருகின்றீர். நாங்களும் உம்மோடு இணைந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை தாரும் அப்பா. உம்மோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.